ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ஷார்ஜா மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷார்ஜா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மில்க் பேக்கெட் வாங்கி டே பிஃபோரே ஃப்ரீசரில் போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலை மிட்டாய் இல்லைன்னா நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்துருக்கனால நான் ஒரு பழம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. பூஸ்ட் இல்லைனா ஹார்லிக்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பையும் கடலை மிட்டாயும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த கடிக்கும் போது நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கனால நிறைய போடுற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் பெரிய ஸ்பூனில் ஒரு 10 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் நிலக்கடலை எடுத்திங்கன்னா இன்னும் கூட நிறைய எக்ஸ்ட்ரா சுகர் போட்டுக்கோங்க. நான் கடலை மிட்டாய் எடுத்துருக்கனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி முடிச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப கனிஞ்ச பழமும் இல்லாமல் இல்லை ரொம்ப காயான பழமும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் உள்ள பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கோழிக்கூடு பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஷார்ஜாவில் அவ்வளவோ பழ ஃப்ளேவர் தேவையில்லை, அந்த கடலை மிட்டாய் ஃப்ளேவர் தான் நல்லா வரணும். பால் பாக்கெட் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வெளில வச்சுக்கோங்க. ஏன்னா முதல்லையே நம்ம எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சா அது ரொம்ப மெல்ட் ஆகிடும். நல்லா ஃப்ரீஸாக இருக்கணும். நம்ம ஐஸ் கட்டிலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரீஸாக இருக்கணும். இப்போ வந்து அந்த பால் பாக்கெட் அப்படியே எடுத்து நல்லா சைடில் அந்த சைடு இந்த சைடுன்னு லைட்டாக உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு பால் பாக்கெட் அப்படியே கீறி அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு சுற்றி சுற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த பொடியை அப்படியே போட்டு இன்னொரு ஒரு சுற்றி சுற்றி இப்போ நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இதை கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிட வேண்டியதான். எங்கள் வீட்டில் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இது செஞ்சு சாப்பிடுவோம். கடையில் போய் நம்ம வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இதில் முந்திரி பருப்பு, நிலக்கடலை, பால், பழம் எல்லாமே சேர்ந்துருக்கனால இது ரொம்ப ஹெல்த்தி. இப்போ கப்பில் ஊற்றினதுக்கப்புறம் பூஸ்ட் இல்லைன்னா ஹார்லிக்ஸ் எடுத்து அது மேலே அப்படியே போட்டு விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.